ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்எம் மைண்ட் வாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஒருத்தரை பற்றி நம்ம நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே கேட்டிருக்காங்க, நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அவரை பற்றி அவங்கள பற்றி தான் சொல்ல போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹைப்லாம் போகாதீங்க. ஸோ நம்ம சேனலில் எடிட்டிங்கு, கேமராமேன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே, ஆனால் அது சில வேலைகளை அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரை பற்றி நம்ம அவர் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ கூட இந்த வீடியோவை எடுத்திருக்கிறது நம்ம கேமராமேன், எடிட்டர் அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் அதர் மற்ற விஷயம் பார்க்குறோம்னா அவர் தான் இப்போ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ வாங்க அவரோட ஃபேஸ் ரிவ்யூவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ வாங்க கேமராமேன், ஸோ உங்களை பற்றி எல்லாம் சொல்லுங்கள், சேனல் எப்படி வந்தீங்கன்ட்டு சொல்லுங்கள் நம்ம வியூவர்ஸ் கிட்ட. ஹாய் நான் தான் வந்து எஸ்எம் மைண்ட் வாய்ஸோட எடிட்டர், கேமராமேன், ஸ்க்ரீன் பிளே, டேரக்டர் எல்லாம் என்னென்னா சொல்லிக்கலாம். ஒன்லி நான் ஃபேஸ் மட்டும் தான் நான் காட்டுறேன், ஆக்ட் மட்டும் தான். உங்களுக்கு தெரியுது வந்து இவர் மட்டும் தான் தெரிவார் யூடியூப்பில். பின்னாடி வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு நாங்கள் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா ஒரு பழைய ஃபோனை வச்சுக்கிட்டு நிறைய கஷ்டப்பட்டு அந்த பழைய ஃபோனை கூட நாங்கள் காட்டுறோம். ஃபோன் கூட வந்து டெட் ஆகிடுச்சு. லப்பர் பேண்டை போட்டு நாங்கள் எடிட் பண்ணவங்க, அது கேம், அது 2 மெகா பிக்சல் போட்டு எடுத்தவங்க. ஃபோன் டிஸ்பிளே கூட இப்போ கையோட இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் நோட்டில் ஸ்கிரிப்டெல்லாம் நாங்கள் எழுதி வச்சுருந்தோம். இந்த மாதிரி அப்போ இந்த சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா 100 இருந்தாங்க. 100 கூட இல்லை, 87 தான். அவளுக்கே நம்ம வந்து அவ்வளோ பிளான் போட்டோம். இப்போ நீங்கள் வந்து 5K ஃபேமிலி, 5.6K ஃபேமிலி சொல்லவே முடியாது. 1K அடிக்கும் போதெல்லாம் நாங்கள் கையை பிடிக்க முடியல, அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள் 1K பண்ண செலிப்ரேட்லாம் பண்ணியிருப்போம். நீங்கள் வீடியோலாம் இருக்குது, வேணா நாங்கள் கீழே லிங்க் கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் யாரும் சொல்லிடுறேன், நான் வந்து என்னோட தம்பியோ இல்லை அண்ணனோ இல்லை சொந்தக்காரனோ எதுவுமே கிடையாது. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு, அதாவது என்னோட வீடு பக்கம் இருக்கிற ஃப்ரெண்டு. ஏரியா ஃப்ரெண்டு. எப்படி பழக்கமானாருன்னா, நான் இங்கே வந்து நான் ரொம்ப வருஷமா இங்கே வீட்டில் இருக்கேன். இவர் வந்து புதுசாக வரும்போது இவர் வந்து சில ஷார்ட் ஃபிலிம், நான் வேற வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வந்து குடி வந்தேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதை பார்க்கும்போது நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படி அவர் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஐடியா கொடுத்து நம்ம 2 பேர் சேர்ந்து வீடியோ பண்ணலாம். நான் ஒத்துக்கல வந்து, நான் அவளுக்கு வந்து எடிட்டராக இருக்கேன். அது மாதிரி வந்து இவர் வந்து ஒத்துக்கல. நான் வற்புறுத்தி வச்சதுனால இப்போ வந்து 5K வந்து நின்றுருக்கு. அது வந்து இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது ஒத்துக்கிறேன், கொடுத்துட்டு பண்ணதுனால அதான் வந்து ஃபேமிலியாக வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்து வளர்ந்து நிற்கிறோம். அதான் வந்து நான் ரன் பண்ண பார்க்கும்போது இவர் அதான் சொல்கிறேன், எனக்கு நானாக தனியாக தான் பண்ணேன், ஒத்துக்கல. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். நான் ஸ்டடியில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனால் இவர் தான் என்னை வற்புறுத்தி நடத்துவோம், கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னார். அப்போ கூட நமக்கு 5.6K ஃபேமிலி வரும் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நான் 5.6K ஃபேமிலி நிற்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் 80%, 20% பேச தவிர 80% இவர் தான் நம்ம சேனலுக்கு. அண்ட் 2024 இந்த வருஷத்துக்கான பிப்ரவரி, அதாவது 2nd மந்த்தில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோ பண்ணியிருப்போம், பேக் டு த சேனல் அப்படின்னு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் தான் நம்மளோட முற்றுப்புள்ளி, அதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஆரம்பப்புள்ளின்னு சொல்லலாம், அதான் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கேம் ப்ளே போட ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட்டு இந்த ஹாரர் கேம், கிராணி கேம் ப்ளே போட ஆரம்பிச்சோம். அதோட சீசன் 2 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஒரு பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி போகலாம்னு யோசிக்கும் போது திடீர்னு நம்ம vlog பண்ணலாம், இல்லை க்ரியேட்டிவாக அதை யோசிக்கலாம், டெக் பற்றிலாம் பேசலாம். இந்த மாதிரி டெக் நிறைய தெரியும். அவனோட சேனல் பேனர் வந்து எக்ஸாம் டெக்னு மாற்றணும். அப்போ வந்து டெக் பற்றி பண்ணலான்ட்டு ஒரு இதாக, அது கேஜெட்டாக இருக்கட்டும், மல்டிமீட்டராக இருக்கட்டும், வோல்டிமீட்டராக இருக்கட்டும், ஒரு அதாக பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது நானு, இவர் வந்து பேச மட்டும் தான் செய்வார். அவர் டைலாக், எல்லாமே இவர் தான். அது ஸ்கிரிப்டை படிச்சு டைலாக் அண்ட் ஃபேஸ் மட்டும் காட்டி ஆக்ட் பண்ற மட்டும் தான் நான். அதுக்கடுத்து சின்ன கேம் மாதிரி ஆளாண்டு தான் அவங்ககிட்ட வந்து இந்த ஹாரர் கம்பெனி வந்து எக்ஸ்பிள் பண்ற மாதிரி காட்டுறோம். அது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சு, சூப்பர் ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியாது. ஒரு கேமிங் ஷாட்டுக்கும் சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. ஸோ ஃபைனலாக வந்து என்னோட ஃபேஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. அந்த எடிட்டர் இவர் வந்து இப்போ 10th தான் படிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு ஒரு சேனல் இருக்கு, என்னோட பேர் அபிஷேக். என்னோட சேனல் பேர் வந்து ஃபேர்லெஸ் அபிஷேக். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதுக்கு மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது என்னோட சேனல்லே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் இருக்காங்க. ஸோ இவர் சேனலில் இப்போ 5K ப்ளஸ் 2 பேர் சேர்ந்து இப்போ 6K கூட இவரோட தான் சேனல் தான். அந்த 5K 6K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்னும் நாங்கள் என்னோட லெவலில் வந்து பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறோம். உங்களை சப்போர்ட் கொடுக்கணும். இனிமேல் நிறைய ப்ராங்க்ஸு அண்ட் நிறைய பிளாக்ஸ்லாம் நாங்கள் இவங்க கூட தான் நாங்கள் சேர்ந்து பண்ணுவோம். இனிமேல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃப்ரேமில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ஃப்ரேம்ஸ் வரும், நிறைய பிளாக்ஸ்லாம் வரும், நிறைய கண்டென்ட், நிறைய டெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நிறைய வரும், எக்ஸெட்ரா. இது போடுங்க உங்களோட அவுட்ரோ. ஓகே. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்எம் மைண்ட் வாய்ஸ்.